ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மிகவும் சிறப்பு பெற்ற பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஆலயம் பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் சிறப்பு பெற்ற வரலாற்று சிறப்புடைய ஆலயம்தான். என்ன ஆலயம் பார்த்தீங்கன்னாக்கா அபிமுக்தீஸ்வரர். இந்த அபிமுக்தீஸ்வரர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, மணக்கால் ஐயம்பேட்டையில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. திருவாரூர் மாவட்டத்தில் இந்த அபிமுக்தீஸ்வரர் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இங்கே இறைவி பார்த்தீங்கன்னாக்கா மின்னாம்பிகை நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தல விருட்சம் வன்னி மரம், தீர்த்தம் சரவண பொய்கை. தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் 155வது தலமாக அந்த தலம் நமக்கு இருக்குது. இது பல சிறப்புகளை சுமந்த ஆலயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க, பிறங்கி முனிவர், கௌதமர்லாம் வழிபடுறாங்க. சித்தர்கள் பார்வையில் பார்த்தீங்கன்னாக்கா இது திருப்பேருவேலூராக நமக்கு காட்சியளிக்குது. இங்கே சிவபெருமானை நினச்சி முருகர் ஒரு 4 தலத்தை வழிபட்டிருக்கிறாரு. அது 4 தலம் பார்த்தீங்கன்னா, வைத்தீஸ்வரன் கோயில், கீவலூர், பெருவேலூர், திருவிடைக்கழி. இந்த 4 ஆலயத்திலையுமே முருகன் சிவபெருமானை நினச்சி வணங்கின ஆலயம் இது. இந்த ஆலயத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமான் முருகருக்கு வேலையும் ஆற்றலையும் கொடுத்த ஆலயமாக நமக்கு இது விளங்குது. இங்கே திருமால் தன் மோகினி அவதாரத்திலேருந்து மீண்டு தன் பழைய ஆண் உறுதி பெற்ற ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அமிர்தத்துக்காக பார்க்கடலில் தேவர்களும் அசுரதும் வாசிக்கை கடையிறாங்க. அப்படி கடையும் பட்சத்தில் அமிர்தம் கிடைக்குது. அந்த அமிர்தம் பார்த்தீங்கன்னாக்கா தேவர்கள் கிடைக்காம மாற்றாக அசுரர்கள் கையில் கிடைச்சிது. அசுரர்கள் கையில் இந்த அமிர்தத்தை சாப்பிட்டாங்கனாக்கா அவங்க சாகாவரம் பெற்று மிகப்பெரிய பலசாலி ஆகிடுவாங்க. அதனால் உலகத்தில் உள்ள அனைத்து உயிரும் துன்புறுத்துவாங்க. அவங்களுக்கு அழிவே இல்லாத மாதிரி ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறாரு, திருமால் என்ன பண்ணுறாரு, மோகினி அவதாரம் எடுத்து லாபகரமாக அசுரர்களது என்ற அமிர்தத்தை மீட்டு தேவர்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் தன் பழைய உருவத்தை வேண்டி பெறதுக்காக இங்கே இருக்கிற சிவபெருமானை வணங்கி மீண்டும் தன் பழைய உருவத்தை திருமால் பெறுறாரு. இங்கே சரஸ்வதி தேவி இருக்காங்க இல்லையா, அவங்க 6 லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி இங்கே வழிபடுறாங்க. அதனால் இங்கே சரஸ்வதீஸ்வரர் லிங்கம் இன்னமும் காட்சி இருக்குது. இந்த சரஸ்வதி லிங்கத்துடைய சிறப்பு என்னன்னாக்கா, திக்கு வாயு உள்ளவங்க போயிட்டு இந்த சரஸ்வதீஸ்வரர் வணங்கினா சிவபெருமான் நல்ல பேசும் வல்லமையான ஆற்றலை கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. இங்கே இன்னொரு நிகழ்ச்சி என்னன்னாக்கா, ஊமையாக சென்று இந்த சரஸ்வதீஸ்வரர் வணங்கின ஒருவரை சிவபெருமான் பேசும் வல்லமையை கொடுத்து மகிழ்ச்சியாக ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குது. இன்னொரு வரலாறு சிறப்புனாக்கா, கங்கை இருக்காங்களா, கங்காதேவி எனப்பட்ட சிவபெருமானை வணங்கி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இதுமாரி உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் செய்த பாவங்கள் ஒட்டுமொத்த பாவத்தையும் இங்கே என் தலையில் இறக்கி வச்சுட்டு போயிருதுங்க. இந்த பாவம் சேர்ந்து ஒரு அளவுக்கு போய் சேர்ந்து நான் பெரிய பாவ மூட்டையாக சுமக்கிறேன், இந்த பாவ மூட்டை சுமந்து எனக்கு விடுபட வேண்டும்னு சிவபெருமானை கோரிக்கை வைக்கிறாங்க. அப்படி கோரிக்கை வைக்கும்போது சிவபெருமான் என்ன பண்ணுற, சரஸ்வதி கிட்ட கங்கா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் போயிட்டு திருவேலூரில் இருக்க சரவண பொய்கையில் நீராயிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த பாவங்கள்லாம் போய்கிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுற, கங்கா என்ன பண்ணுற, சிவபெருமான் வணங்கிட்டு அங்கே இருக்கிற முருகரையும் வணங்கி அங்கே இருக்கிற சரவண பொய்கையில் போய் நின்று நீராடி அந்த அமர்ந்த காட்சிகள் ராஜராஜேஸ்வரி நமக்கு இங்கே காட்சி அளிக்கிற தலமும் இந்த ஆலயமாக நமக்கு விளங்குது. இவ்வளோ சிறப்பு பெற்ற ஆலயம் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னாக்கா முருகர் வணங்கினா கோயில், திருமால் தன் பழைய நிலைமை அடைந்த கோயில், சரஸ்வதீஸ்வரி இருக்கிற ஆலயம், கங்காதேவி தன் பாவத்தை துளைச்ச இடம், ராஜராஜேஸ்வரி அமர்ந்த குளத்துக்கு காட்சியடி காலை. இவ்வளோ சிறப்பு பெற்ற ஆலயத்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாக சென்று அங்கே இருக்கிற ஈசனை வழிபட்டு அபிமுக்தீஸ்வரர் வழிபட்டு எல்லா வல்ல இறையர்கள் பெற்று இன்புற்று நோய் நொடிகளற்று வாழ வேண்டும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம்,
அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய!